வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளோடு. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்ளாதிருக்க அரசாங்கம் தீர்மானம். தேயிலை கொழுந்து போக்குவரத்தின் போது பிளாஸ்டிக் உடைகள் பயன்படுத்தப்படுவதை கட்டாயமாக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை. பாகிஸ்தான் கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்த 180 இந்திய மீனவர்கள் விடுதலை. தொடர்வன உள்நாட்டுச் செய்திகள். லண்டனை தளமாக கொண்டியங்கம் உலக தமிழர் பேரவைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதன் காரணமாக ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்ளாதிருக்க தீர்மானித்ததாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்த விழாவில் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பேரிஸ் கலந்து கொள்வதற்கு திட்டமிடப்பட்டிருந்ததாக வெளிவிவகார பிரதி அமைச்சர் நியோமல் பெரேரா தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவான தடை செய்யப்பட்ட அமைப்புகளில் ஒன்றான உலக தமிழர் பேரவைக்கு இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டமை தொடர்பாக அரசாங்கம் எதிர்ப்பை தெரிவித்துள்ளதாகவும் பிரதி அமைச்சர் கூறினார். விழா ஏற்பாட்டாளர்களின் இந்த செயற்பாடு காரணமாகவே இலங்கை சார்பில் அதன் பிரதிநிதிகள் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்ளவில்லை என பிரதி வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிட்டார். சுமார் 40 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் நூற்றாண்டு விழா தென்னாப்பிரிக்காவில் நேற்று ஆரம்பமானது. எவ்வாறாயினும் இந்த விழாவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேயிலை கொழுந்து போக்குவரத்தின் போது பிளாஸ்டிக் உடைகள் பயன்படுத்தப்படுவதை கட்டாயமாக்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இலங்கை தேயிலையின் தரத்தை பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக பெருந்தோட்ட கைத்தொழில் பிரதி அமைச்சர் ஏழ் குணசேகர தெரிவித்துள்ளார். இது தொடர்பிலான சட்டம் மூலம் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தேயிலை கொழுந்து போக்குவரத்தின் போது கட்டாயமாக பிளாஸ்டிக் உடைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற நடைமுறை இன்னும் ஓரிரு மாதங்களில் அமுலுக்கு வரும் எனவும் பெருந்தோட்ட கைத்தொழில் பிரதி அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த நடவடிக்கை காரணமாக இலங்கையின் தேயிலை உற்பத்தி தொடர்பில் சர்வதேச சமூகத்தில் நிலவும் வரவேற்பு மேலும் அதிகரிக்கும் என அவர் சுட்டிக்காட்டினார். தேயிலை கொழுந்து போக்குவரத்தின் போது பிளாஸ்டிக் உடைகள் பயன்படுத்தப்படுவதனால் வீண் விரயமாகும் கொழுந்தின் அளவை குறைத்துக் கொள்ள முடியும் என பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். தரமான முறையில் உற்பத்தி செய்யப்படும் தேயிலையை சந்தைக்கு விநியோகிக்கும் போது அதிக விலையை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எத்தகைய எதிர்ப்புகள் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டாலும் தேயிலை கொழுந்து போக்குவரத்தின் போது பிளாஸ்டிக் உடைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற நடைமுறை அமுல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறை தொடர்பாக ஏற்கனவே தேயிலை செய்கையாளர்களுடன் கலந்தாலோசித்துள்ளதாக பிரதி அமைச்சர் ஏழ் குணசேகர தெரிவித்துள்ளார். இதேவேளை மரக்கறி மற்றும் பழ வகைகள் போக்குவரத்தின் போது பிளாஸ்டிக் உடைகள் பயன்படுத்தப்பட வேண்டியதை கட்டாயமாக்கும் சட்டம் எதிர்வரும் 15ஆம் தேதி தொடக்கம் மீண்டும் அமுல்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. உணவு விற்பனை நிலையங்களை தரப்படுத்தும் திட்டத்தின் கீழ் இதுவரை 10,000க்கும் மேற்பட்ட ஹோட்டல்கள், சிற்றுண்டிச்சாலைகள் மற்றும் பேக்கரிகளை பரிசோதனை செய்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது. இதற்கமைய ஏ தரத்தில் வகைப்படுத்துவதற்கான 1000 உணவகங்கள் இனங்காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் சுற்றாடல் மற்றும் தொழில் சுகாதார நடவடிக்கைகள் பணிப்பாளர் டாக்டர் ஆனந்த் ஜெயலால் தெரிவித்தார். உணவகங்களை தரப்படுத்தும் நடவடிக்கை நாடு பூராகவும் இடம்பெறுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதன்போது குறைபாடுகள் உள்ள நிலையங்களும் சிறந்த முறையில் பராமரிக்கப்படும் நிலையங்களும் அடையாளப்படுத்தப்படுவதாக டாக்டர் ஆனந்த் ஜெயலால் குறிப்பிட்டார். பல்கலைக்கழக நிர்வாகத்தினை கண்டித்து ரஜரட்ட மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர ஆகிய பல்கலைக்கழகங்களின் மாணவர்கள் ஆரம்பித்த எதிர்ப்பு நடவடிக்கை தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. தமது பல்கலைக்கழக நிர்வாகம் மாணவர் ஒடுக்குமுறையை கையாள்வதாக ரஜரட்ட பல்கலைக்கழகத்தின் மருத்துவப்பீட மாணவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். மருத்துவப்பீட மாணவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதியை முடிவுக்கு கொண்டுவந்து பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுமாறு வலியுறுத்துவதாக ரஜரட்ட மருத்துவப்பீட மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் சமிந்த புஷ்பகுமார தெரிவித்துள்ளார். தமது எதிர்ப்பு நடவடிக்கை இன்று 2வது நாளாகவும் தொடர்வதாக அவர் கூறியுள்ளார். இதேவேளை இன்று முற்பகல் நடைபெறவுள்ள கூட்டத்தின்போது இந்த பிரச்சினைக்கான தீர்வுகள் தொடர்பாக கவனம் செலுத்தப்படும் என ரஜரட்ட பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் KA நந்தசேன குறிப்பிட்டுள்ளார்.
ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் குழு ஒன்று ஆரம்பித்த சத்தியாகிரக போராட்டம் இன்று 4வது நாளாகவும் முன்னெடுக்கப்படுகின்றது. உபவேந்தரை பதவியிலிருந்து நீக்குமாறு வலியுறுத்தி மாணவர்கள் இந்த சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று முதல் பல்கலைக்கழகத்தை மூடுவதற்கு நிர்வாகத்தினர் நடவடிக்கை எடுத்தாலும் தமது சத்தியாகிரக போராட்டம் இன்றும் தொடர்வதாக மாணவர் சங்கத்தின் பிரதிநிதி கிம்புல்லேவே சந்திரரத்ன தேரர் கூறினார். எவ்வாறாயினும் அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதாக ஒரு சில மாணவர்கள் மாத்திரம் ஒழுக்கத்தை மீறும் வகையிலான செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் கலாநிதி NLA கருணாரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பு வடக்கு நகர பகுதிகளில் 30 மணித்தியால நீர் விநியோக தடை அமுலில் இருக்கும் என தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. இதற்கமைய இன்று இரவு 10 மணி தொடக்கம் நாளை மறுதினம் அதிகாலை 4 மணி வரையான 30 மணித்தியாலங்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலியாகுட, வத்தளை மாபுல நகரசபை, ஜாயில நகரசபை மற்றும் பிரதேச சபை, களனி, வத்தளை, மகர, தொம்பி மற்றும் பியகம ஆகிய பிரதேச சபைகளுக்கான நீர் விநியோகமே தடைப்பட உள்ளது. இதனைத் தவிர பியகம வர்த்தக வலயம் மற்றும் தெக்கட்டன, மல்வான ஆகிய பகுதிகளுக்கான நீர் விநியோகமும் தடைப்படும் என தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை குறிப்பிட்டுள்ளது. களனி தெற்கு பகுதியில் மேற்கொள்ளப்பட உள்ள திருத்தப் பணிகள் காரணமாகவே நீர் விநியோக தடையை அமுல்படுத்த நேரிட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள வெளிநாட்டு நாணயங்களுக்கான கொள்வனவு மற்றும் விற்பனை விலைகளை சுமந்து வரும் பிஸ்வஸ் தொகுப்பு அடுத்து அடுத்து வரும் டிஸ்கவரி ஸ்ரீலங்கா தொகுப்போடு எமது காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது மணித்தியால செய்திகளை 10:25க்கும் மதிய நேர பிரதான செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.